வணக்கம். அடிக்கடி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது ஃபிஷர் நோயில் சுயமாக நாங்களே மருந்து சாப்பிட்ணும், செஞ்சு சாப்பிட்டுக்கணும் அப்படின்றத பற்றி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் மருந்து செஞ்சு சாப்பிட்றது ஒரு ரெண்டாவது விஷயமா பாருங்கள். முதல்ல இந்த மாதிரி ஃபிஷர் பல காரணத்தினால ஏற்படக்கூடியது. நாங்கள் ஏற்கனவே பல தொடர்களில் சொல்லியிருக்கிறோம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா பிரசவத்துக்கு பிறகுலேருந்து இல்லை கர்ப்ப காலத்துலேருந்து இப்படி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த மாதிரி காலங்களில் கூட அதிகமாக உடல்லேருந்து நீர்ச்சத்துகள் வெளியேறதுனால மலக்குடலில் ஒரு விதமான ஒரு பாதிப்பு இறுக்கம் உண்டாக்கி அந்த மாதிரி ஒரு ஃபிஷர்லாம் கூட பெண்களுக்கு வர்றது உண்டு. இதை தொடர்ந்து சாதாரணமாக உணவு பழக்க வழக்கம், மலச்சிக்கல், செய்யும் தொழில் சூழ்நிலை, இதுக்கு தகுந்த மாதிரி கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகிறது. ஒவ்வொருத்தருடைய உடல்வாகை பொறுத்து இந்த விஷயங்கள் மாறுபடுது. இருப்பினும் பொதுவாக இது ஃபிஷர் அப்படின்றது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் முதல்ல ஒரு விஷயம். சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நாங்கள் ஏற்கனவே முன் தொடரில் சொல்லியிருக்கோம். என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்லான்றதை பற்றி நிறைய மீடியாக்கள்லாம் சொல்லுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்களும் எங்கள் தொடர்களில் என்ன மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றியும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த ஃபிஷரில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு 2 விஷயம் இருக்குது. அடிக்கடி ஃபிஷரில் பாதிக்கிறவங்க ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அவங்கள நல்லா கூர்ந்து கவனித்தோம்னா மலக்குடலில் தேவையான நீர்ச்சத்துகள் குறையிறது, ஒரு ஃப்ளூயிடு ஒன்று குறையிறது, அதாவது ஒரு பசத்தன்மை குறையிறது, மேலும் இயற்கையிலே சரியாக அமையாத ஒரு மலவாய் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில மலவாய்க்கள்லாம் கூட உண்டு. அந்த மாதிரி தேக்கங்கள் ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷனால் இந்த மாதிரிலாம் வெடிக்கிறது உண்டு. இந்த மாதிரி ஜவ்வுகள் பலகீனமாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு காரணமாக பார்க்கப்படுது. இந்த ஃபிஷர் பார்த்திங்கன்னா ஃபிஷரில் அதிகமாக தென்படக்கூடியது 2 விஷயந்தான். பயங்கரமாக குத்தல் வலி இருக்கும். இந்த குத்தல் வலி, எரிச்சல், இது 3மே ரொம்ப கடுமையாக பாதிக்கும். அதனை தொடர்ந்து ரத்தம் இருக்கும். சில பேருக்கு ரத்தம் இல்லாமையும் இருக்கும். சில பேருக்கு நீர் மாதிரி ஒரு பொருள் கசியும். சில பேருக்கு சலம்லாம் கூட பிடிக்கிறது உண்டு. சீலா கூட வர்றது உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள் உடலுக்கு தகுந்த மாதிரி, பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மாறுபடுறதா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் பொதுவாக பயன்படக்கூடிய ஒரு ஃபிஷர் மருந்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த ஃபிஷர் மருந்தில் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மருந்து ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேர்க்கணும். அதுவும் இந்த மாதிரி கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சேகரிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விதையை, இந்த விதை என்னென்னா இப்போ உங்களுக்கு இமேஜில் காமிச்சிருக்கு. இது உள்மாசியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மர வர்க்கத்தை சேர்ந்தது. ஏன்னா உள்மாசியில் ஒரு சிறு தோற்றம் உள்ள மரங்களும் உண்டு. பெரிய விருட்சம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய மரமாக, விருட்சம்னா பார்த்திங்கன்னா ஒரு 2 தென்னை மரம் உயரத்துக்கு கூட வளரக்கூடிய மரம் தான் இது. இப்போ நான் சொல்கிறது இது உள்மாசியில் ஹாலோப்டேலியா இன்டிகிரிஃபோலியா அப்படின்னு பேர். இதை ஆயா மரம் அப்படின்னு சொல்கிறது. இதை நிறைய பேர் ஆயில்ய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு தவறான விஷயம். ஆயில்ய மரத்துக்கும் ஆயா மரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது எக்ஸல்ஸா, அதாவது அதை நம்ம இப்போ அந்த ஆராய்ச்சியை விட்டுட்டு இப்போ இதுக்கு வருவோம். இந்த உள்மாசியால் சொல்லப்படக்கூடிய இந்த ஆயா மரம், இந்த ஆயா மரத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்மரில் நிறையா விதைகள் கொட்டி கிடக்கும். இந்த விதை பார்த்திங்கன்னா ஒரு தகடு மாதிரி ஒரு காசு அளவுக்கு, இப்போ ரூபா காசுலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன ரூபா காசு அளவுக்கு வட்டமாக இருக்கும். நடுப்புற பார்த்திங்கன்னா விதை கெட்டியாக பிடிச்சிருக்கும். நீங்கள் அதனால் குடும்பம் வரைக்கும் கொண்டு நீங்கள் கையால் அப்படி ஊத்தாலே அந்த மேலே இருக்கக்கூடிய தேவையற்ற பொருள்கள்லாம் கொட்டிடும். நடுப்புற இருக்கிற விதைகளாக நீங்கள் சேகரிச்சுக்கலாம். அந்த விதை மேலே தோல் மூடி இருக்கும். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் தேவையான அளவுக்கு கொண்டாந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா தாராளமாக பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிக்சியில் அப்படியே பொடி பண்ணி நீங்கள் தெளிவான மோரில், அதாவது மோர் ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாம், கொஞ்சம் தெளிவான மோரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தோலையும் நல்லா நீக்கிட்டு நீங்கள் மிக்சியில் அந்த பருப்பை மட்டும் அரைக்கும்போது அந்த பருப்புக்கு மேலே சின்ன சின்ன தோல் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக மோரை ஊற்றி கூட அரைக்கலாம், மிக்சியிலே அரைக்கலாம். அரைச்சி மீதியான மோரில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டாமல் கூட குடிச்சிடலாம். அது ஒன்றும் பாதகம் கிடையாது. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் உள்ளது. ஏன்னா இது எப்படின்னா பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதைகள்லாம் நிறைய சேகரித்து வச்சுக்குவாங்க முன்னோர்கள். இப்போ அடிப்பட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெட்டுக்காயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. வெட்டுக்காயத்துக்கு எத்தனையோ பச்சளைகள்லாம் இருக்குது. அது கிடைக்காத பட்சத்தில்
இப்போ ராத்திரிலே போய் எந்த பச்சளையை தேடிட்டு இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெட்டுக்காயத்தில் உடனடியாக ஒரு ஃபஸ்ட்டு எய்டு மாதிரி மட்டும் இல்லை, இது முதல் உதவி மருந்தாகவும் இருக்கும், நிரந்தர மருந்தாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த விதையை உடனே அம்மியில் வச்சு நல்லா தண்ணியை தெளித்து அரைப்பாங்க. அரைச்சிட்டு ஒரு துணியில் கெட்டியாக தடவி அப்படியே சுற்றி விட்டுருவாங்க. இது கட்டின உடனே பார்த்தீங்கன்னா உடனே ப்ளீடிங் நின்றுடும். அதான் அதில் ஒரு பெரிய அதிசயம். உடனடியாக ப்ளீட் நின்றுடும், உடனே ஒட்டிக்கும் தோல். இது வந்து காய காய தண்ணீர் விட்டுக்கிட்டே வருவாங்க. ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் அந்த கட்டை அவுக்கும்போது பார்த்தீங்கன்னா காயமே ஆறி இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஒரு முதல் உதவி மருந்தாகவும் அதுவே ஒரு நிரந்தர ஒரு தீர்வாகவும் பயன்படுத்தக்கூடிய மேல் பிரயோகமாக பயன்படுத்தியிருக்காங்க வெட்டுக்காயத்துக்கெல்லாம். இது எப்படி மேலே வெட்டுக்காயத்துக்கு வெளியில் பயன்படுதோ அதே மாதிரி தாங்க இதுவும் ஒரு வெட்டுக்காய மாதிரி தான் ஃபிஷரு. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது வேகமாக உங்களுக்கு அந்த ஃபிஷர் மூட ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே இருக்க புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே மியூக்கஸ் வந்து டேமேஜ் ஆகிருந்தாலும் அந்த மியூக்கஸையும் வளர வச்சிடும். காரணம் என்னென்னா இதே இந்த மோரில் கலந்த இதே மருந்தே பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸில் சீதபேதியில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மலக்குடலில் இருக்கிற ஜவ்வுகள்லாம் நிறைய அழிவு ஏற்படும். அந்த மாதிரி அழிவெல்லாம் அது வந்து நிவர்த்தி செய்கிறது உண்டு. அதனால் இது சீதபேதியில் பயன்படுத்தியிருக்காங்க, ரத்தமாக போகக்கூடிய பேதியிலையும் பயன்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி மியூக்கஸாக மட்டும் போகக்கூடிய பேதியிலையும் பயன்படுத்தியிருக்காங்க, அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸில் பயன்படுத்தியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபிஷரில் பயன்படுத்தியிருக்காங்க, சாதாரண மலச்சிக்கல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க, மூலத்திலையும் பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சிறப்பு உண்டு. இதே மாதிரி மோர் கலந்த இந்த மருந்தை, இந்த விதையோட சத்தை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நேரம் கொடுப்பாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 3 நேரம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எலும்பு முறிவு வந்து சௌரியமாகும். எலும்பு முறிவுக்கு என்ன தான் வெளிப்பிரயோக மருந்துகளை செஞ்சுக்கிட்டு வந்தாலும் இன்டேக் மெடிசனில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளானது. இதை சாப்பிட பார்த்தீங்கன்னா அந்த அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்கு, அதில் ஏற்படக்கூடிய மரத்த தன்மைகள், ரத்த ஓட்டம் குறைவு ஏற்படுறது, ஸ்வெல்லிங்கு, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சோரக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு விதமான ரத்தக்கட்டு இருக்கும். அதெல்லாம் கூட சௌரியமாகி ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு எலும்பை வந்து இது சேர்த்தணும். வலியும் நல்லா கேட்கும். அருமையான ஒரு பெயின் கில்லர் கூட அது மாதிரி எலும்பு முறிவில் இது ரொம்ப பிரதானமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுலாம் ஒன்றும் பயப்பட வேணாம். இதில் வந்து ஏராளமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இது ஸ்ப்ரூன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கிராணின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னே லெட்டின் போவாங்க, ஆனால் குடலில் எந்த பூச்சியும் இருக்காது. இந்த மாதிரி ஸ்ப்ரூன்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. இதுவும் தனியாகவே சாப்பிட்டாலே நல்லா வேலை செய்யும். நோயோடைய தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 நேரம் 4 நேரம் கூட மோரில் கலக்கி சாப்பிட்லாம். மோர் இல்லாமல் நீங்கள் தண்ணியில் கூட அரைச்சி வடிகட்டி குடிக்கலாம். இந்த சம்மரில் நிறையா கிடைக்கும். நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த சம்மர் வரைக்கும் இது பயன்படும். ஏன்னா இதுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. இது வந்து தரையில் கிடக்கும்போது பார்த்திங்கன்னா இதை சுற்றி ஏராளமான வண்டுகளும் பூச்சிகளும் இந்த விதையை திங்கிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு சீக்கிரம் காலி பண்ணிவிடும். அதனால் கிடைக்கும் போதே சேகரித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப எளிமையாக சேகரிக்கக்கூடியது. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு ஊர் ஒன்றுக்கு ஒரு 10 மரம் குறையாமல் இருக்கும். நகரமாகட்டும் கிராமமாகட்டும் ரொம்ப ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் இது தான். இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வளர்ச்சியிலே ஒரு காய் விட ஆரம்பிச்சிடும். ரொம்ப பிரம்மாண்டமான மரங்கள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான விதைகள் கொட்டி கிடக்கும் பிரம்மாண்டமான மரங்களை சுற்றி. இது வந்து ஒரு விருட்சம் வகையை சேர்ந்தது. உல்மாசியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவர வர்க்கத்தை சேர்ந்தது. ஹாலோப்டெலியா இண்டிகிரிஃபோலியான்னு பேர். ஆயா மரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வழக்கம் போல் எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.